இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
ஆண்டவரின் இரக்கம் எத்துணை பெரிது, அவரிடம் மனம் திரும்புவோருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்துணை மேலானது. அன்பு இறைவா, இளம் பெண்களாகிய நாங்கள் பெற்றோருக்கும் பெரியோர்களுக்கும் கீழ்ப்படியாமலும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்யாமலும் தொலைக்காட்சி பார்ப்பதிலும் அலைபேசியில் விளையாடுவதிலும் அதிக விருப்பம் கொண்டு எங்கள் கடமைகளை மறந்து பெற்றோரை மனம் நோக்க செய்த குற்றத்திற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். இறைவா, எங்கள் உடல் இறைவன் வாழும் ஆலயம் என்பதை உணராமல் எங்கள் தீய எண்ணங்களால் அதை மாசுபட செய்த குற்றத்திற்காகவும் அதற்காக மன்னிப்பு வேண்டாமல் முத அன்பில் இருந்து விலகி சென்ற எம் செயல்களுக்காகவும் ஒப்புரவு அருள் சாதனத்தை அடிக்கடி பயன்படுத்தி ஆன்மாவை புதுப்பிக்க மறந்த தருணங்களுக்காகவும் மன்னிப்பு வேண்டுகிறோம். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள். பகைவரிடம் அன்பு கூறுங்கள். உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள் என்று கூறிய இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்வில் நன்மை செய்வோருக்கு மட்டுமே நன்மை செய்து உற்றார் உறவினர் உடன்பிறப்புகள் செய்த பிழைகளை மன்னிக்க மனமின்றி வாழ்ந்த தருணங்களுக்காக உமது மேலான மன்னிப்பை வேண்டுகிறேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கையாளரின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்தோடு நாடி உமது பரிவிரக்கத்தின் பேருதவிகளை பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டின் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 22, இறை வசனங்கள் 1 முதல் 7 முடிய. வானதூதர் வாழ்வழிக்கும் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்த ஓர் ஆற்றை எனக்கு காட்டினார். அது பளிங்கு போல் ஒளிர்ந்தது. அது கடவுளும் ஆட்டுக்குட்டியும் மீற்றிருந்த அரியணையிலிருந்து புறப்பட்டு நகரின் தெருநடுவே பாய்ந்தோடியது. ஆற்றின் இரு மருங்கும் வாழ்வு தரும் மரம் இருந்தது. மாதத்துக்கு ஒரு முறையாக அது ஆண்டுதோறும் 12 முறை கனிகள் தரும். அதன் இலைகள் மக்கள் இனங்களை குணப்படுத்தக்கூடியவை. சாபத்துக்கு உள்ளானது எதுவும் நகரில் இராது. கடவுளும் ஆட்டுக்குட்டியும் வீற்றிருக்கும் அரியணை அங்கு இருக்கும். கடவுளின் பணியாளர்கள் அவரை வழிபடுவார்கள். அவரது முகத்தை காண்பார்கள். அவரது பெயர் அவர்களுடைய நெற்றியில் எழுதப்பட்டிருக்கும். இனி இரவே இராது. விளக்கின் ஒளியோ கதிரவனின் ஒளியோ அவர்களுக்கு தேவைப்படாது. ஏனெனில் கடவுளாகிய ஆண்டவர் அவர்கள் மீது ஒளி வீசுவார். அவர்கள் என்றென்றும் ஆட்சி புரிவார்கள். பின்னர் அந்த வானதுதர் என்னிடம், இவ்வாக்குகள் நம்பத்தக்கவை, உண்மையுள்ளவை. விரைவில் நிகழ வேண்டியவற்றை தம் பணியாளர்களுக்கு காட்டுமாறு இறைவாக்கினரை தூண்டி எழுப்பும் கடவுளாகிய ஆண்டவர் தம் வானதுதரை அனுப்பினார். இதோ நான் விரைவில் வருகிறேன் என்றார். இந்த நூலில் உள்ள இறைவாக்குகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 95 1 முதல் 7 முடிய. பல்லவி. மாரநாதா, ஆண்டவராகிய இயேசுவே வாரும். மாரநாதா, ஆண்டவராகிய இயேசுவே வாரும். மாரநாதா, ஆண்டவராகிய இயேசுவே வாரும். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம். புகழ்பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். மாரநாதா, ஆண்டவராகிய இயேசுவே வாரும். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர்தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவருடைய கைகளே உருவாக்கின. மாரநாதா, ஆண்டவராகிய இயேசுவே வாரும். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் மாடுகள். மாரநாதா, ஆண்டவராகிய இயேசுவே வாரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21. இறை வார்த்தைகள் 34 முதல் 36 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறு அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவில்
அன்பு நிறைந்தவர்களே, வழிபாட்டு ஆண்டினுடைய நிறைவு பகுதியில் இருக்கிறோம். புதிய ஒரு வழிபாட்டு ஆண்டை தொடங்க போகிறோம். இந்த சூழ்நிலையில் எச்சரிக்கையாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், மனம் மாறுங்கள் என்கிற அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்னை மரியாவினுடைய காட்சிகளின் அடிப்படையில் இந்த கருத்துக்களை சிந்தித்து பார்த்தால் பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். அன்னையாம் திருச்சபை மரியன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயர் மரியா முழு முதல் சீடத்தி. முதல் சீடத்தி, முழுமையான சீடத்தி, அதுதான் அந்த பொருள். எப்படி மரியன்னை இயேசுவினுடைய முதல் சீடத்தியாக மாறினார்? எப்படி மரியன்னை இயேசுவினுடைய முழுமையான சீடத்தியாக மாறினாள்? இதை சிந்தித்து பார்த்தால் இன்றைய இறைவார்த்தை பகுதியினுடைய பொருள் நமக்கு நன்றாக புலப்படும். புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் அன்னை மரியாவை குறித்து சொல்லக்கூடிய வேளையில் மரியன்னை இயேசுவை தன் வயிற்றில் சுமப்பதற்கு முன்பாக தன்னுடைய உள்ளத்தில் சுமந்தார். மரியன்னை இயேசுவை தன் வயிற்றில் சுமப்பதற்கு முன்பாக தன் உள்ளத்தில் சுமந்தார். ஆம், அதுதான் உண்மை. ஆண்டவர் இயேசுவினுடைய முதல் சீடத்தி, முழுமையான சீடத்தி என்பதற்கான முதல் பொருள் அதுதான். சீடன் என்பவன் தலைவனினுடைய, குருவினுடைய பாதத்திற்கு அருகில் அமர்ந்திருந்து குரு தலைவன் சொல்லக்கூடிய வார்த்தையை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்க கூடியவன், அந்த வார்த்தையை தியானிப்பவன், அந்த வார்த்தையை வாழ்பவன், அவன்தான் சீடன். இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பாகவே இயேசுவோடு உடனிருந்தவர் அன்னை மரியா. ஒரு சீடன் தன்னுடைய குருவானவரோடு உடனிருக்க வேண்டும். அன்னை மரியா இயேசுவோடு உடனிருந்தார். எந்த சூழ்நிலையிலெல்லாம் உடனிருந்தார்? எல்லா சூழ்நிலையிலும் உடனிருந்தார். இன்பத்திலும் சரி, துன்பத்திலும் சரி, ஆண்டவர் இயேசுவோடு அன்னை மரியா உடனிருந்தார். அவரை விட்டு விட்டு ஓடிவிடவில்லை. சீடன் குரு என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும். இயேசு தன்னுடைய பணி வாழ்வினுடைய தொடக்கத்தில் சொன்னது, மனம் மாறுங்கள், இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. அதைத்தான் தன்னுடைய சீடர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் எங்கெல்லாம் செல்லுவீர்களோ அங்கெல்லாம் மனம் மாறுங்கள், இறையரசு வந்துவிட்டது என்கிற செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். மனமாற்றத்திற்கான செய்தியை அறிவிப்பது அதுதான் சீடனினுடைய கடமை. அதுதான் இறைவாக்கு பணியாற்றக்கூடிய எல்லாருடைய கடமையும். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர்கள் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை தான் எடுத்து சொன்னார்கள். எச்சரிக்கையாக இருங்கள், விழிப்பாக இருங்கள், மனம் மாறுங்கள். அன்னை மரியாவும் அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்டினார். விவிலியத்தில் அன்னை மரியாவினுடைய காட்சிகள் குறித்து எந்த செய்தியும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் திருச்சபையினுடைய பாரம்பரியம் நமக்கு இந்த அன்னை மரியாவினுடைய காட்சிகளை குறித்து மிக தெளிவாக எடுத்து சொல்லுகிறது. பல காட்சிகள் திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட காட்சிகளாக இருந்தாலும் 4 காட்சிகளை நாம் இன்றைய இறைவார்த்தை தியானத்திற்காக எடுத்துக்கொள்வோம். இந்த 4 காட்சிகளில் அன்னை மரியா எப்படி ஆண்டவர் இயேசுவினுடைய முதல் சீடத்தியாக, முழுமையான சீடத்தியாக மாறினார் என்பதை சிந்தித்து பார்ப்போம். 1531ஆம் ஆண்டு தென் அமெரிக்க நாடு மெக்சிகோ பகுதியில் அமைந்துள்ள குவாதலூப்பே என்னும் பகுதியில் அன்னை மரியாவினுடைய காட்சி
ஜான் டியாகோ என்னும் ஒரு மனிதருக்கு கிடைக்கிறது. இவர் புதிதாக கிறிஸ்தவராக மாறியவர். ஒரு பழங்குடி இனத்தை சார்ந்த மனிதர். திருப்பலி காண்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். டெப்பயாக் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையை கடந்து அவர் செல்ல வேண்டும். அந்த மலை அந்த பகுதியில் உள்ள மக்களினுடைய தெய்வத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மலையாக இருந்தது. தென் அமெரிக்க நாடு கிறிஸ்தவ நாடு, மெக்சிகோ கிறிஸ்தவ பகுதி, குவாதலூப்பே பகுதி கிறிஸ்தவர்கள் புதிதாக மனம் மாறியவர்கள் வாழக்கூடிய பகுதி. ஆனால் அந்த பகுதியில் உள்ள மக்கள் யாரை தங்களுடைய முதன்மையான கடவுளாக வைத்திருந்தார்கள் என்றால் வேற்று தெய்வத்தை தங்களுடைய முதன்மையான கடவுளாக வைத்திருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அன்னையினுடைய காட்சி அங்கு அவர்களுக்கு கிடைக்கிறது. அம்மா, நீங்கள் யார் என்கிற ஒரு கேள்வியை அந்த மனிதர் முன்வைக்கிறார். அப்போது அன்னை மரியா ஜான் டியாகோவை பார்த்து மிக தெளிவாக சொல்லுவார், இந்த உலகத்தை படைத்த, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் அறிந்திருக்கிற உண்மை கடவுளின் தாய், இந்த உலகத்தை படைத்த, இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற உண்மை கடவுளின் தாய். உண்மை கடவுளின் தாய் என்று அவர் சொல்லுவதனுடைய பொருள் இதுதான். நீங்கள் கிறிஸ்துவை நம்பி இருக்கிறீர்கள், ஆனால் இன்னும் முழுமையாக கிறிஸ்துவை பின்பற்றவில்லை. கடவுளை மறந்துவிட்டு நீங்கள் வேற்று தெய்வத்தை நாடிக்கொண்டிருக்கிறீர்கள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்கள் செய்ததும் அதுதான், பொற்கன்று வழிபாடு. ஆண்டவர் இஸ்ராயல் மக்களை தன்னுடைய சொந்த மக்களினமாக தேர்ந்தெடுத்து அவர்களை பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டை நோக்கி அழைத்து வரக்கூடிய அந்த வேளையில் அழைத்த கடவுளை மறந்துவிட்டு அவர்கள் வேற்று தெய்வத்தை வழிபட ஆரம்பித்தார்கள். மிக கடுமையான எச்சரிக்கை மோசேயின் மூலமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதே எச்சரிக்கையை தான் அன்னை மரியாவும் இங்கு குவாதலூப்பே பகுதியில் கொடுக்கிறார். உண்மை கடவுளினுடைய தாய் நான். அப்படி என்றால் நீங்கள் இந்த மலையில் வழிபட்டு வரக்கூடிய கடவுள் பொய்யான கடவுள், அவரை விட்டு விடுங்கள். உண்மை கடவுளை நம்புங்கள், அந்த உண்மை கடவுளுக்கு மட்டும் வழிபாடு செலுத்துங்கள். அதுதான் முதல் காட்சியில் அன்னை மரியா சொன்னது. 1846ஆம் ஆண்டு அன்னை மரியாவினுடைய காட்சி பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஒரு பகுதியில் கிடைக்கிறது. இந்த பிரான்ஸ் நாடு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்பதை மையப்படுத்தி புரட்சியை முன்னெடுத்து அதை மீட்டெடுக்கிறது. சுதந்திரத்தை மீட்டெடுக்கிறது, சமத்துவத்தை மீட்டெடுக்கிறது, சகோதரத்துவத்தை மீட்டெடுக்கிறது. ஏழை எளிய மக்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த சூழ்நிலையில் இந்த புரட்சி என்பது மாபெரும் வெற்றியை அவர்களுக்கு கொடுத்தது. இந்த புரட்சியில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இந்த புரட்சியினுடைய விளைவாக நடந்தது, அவர்கள் கடவுளை மறந்தவர்களாக மாறிவிட்டார்கள், ஆலயத்தை மறந்தவர்களாக மாறிவிட்டார்கள், ஆலய வழிபாடுகளை மறந்தவர்களாக மாறிவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சலேத் என்னும் இடத்தில் அன்னை மரியாவினுடைய காட்சி அவர்களுக்கு கிடைக்கிறது. மேக்சிமின் ஜெரோ, மெலானி மேத்யூ என்னும் 2 சிறுவர்களுக்கு இந்த காட்சியானது கிடைக்கிறது. இந்த காட்சியில் அம்மா நீங்கள் யார் என்று அந்த சிறுவர்கள் அன்னையை குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள். அப்போது அன்னை மரியா அதை அடையாளமாக அவர்களுக்கு காட்டுகிறார். இந்த சிறுவர்களுக்கு தன்னை காட்சியாக வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் தன்னுடைய முகத்தை அன்னை மரியா மறைத்து கொள்ளுகிறார். கண்ணீரோடு இருக்கிறார். பிள்ளைகளால் கைவிடப்பட்ட ஒரு தாயை போல, குழந்தையை பறிகொடுத்த ஒரு தாயை போல அன்னை மரியா கண்ணீரோடு இருக்கிறார். அன்னைக்கு அருகில் சுத்தியலும் ஆணிகளும் இருக்கின்றன. இயேசுவினுடைய பாடுகளை நினைவுபடுத்தக்கூடிய அடையாளம். அன்னை கண்ணீர் சொரிந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்த்த இந்த சிறுவர்கள் இந்த தாய் துன்பத்தின் தாய் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறார்கள். அன்னையினுடைய கண்ணீருக்கு காரணம் என்ன என்பதையும் அவரே வெளிப்படுத்துகிறார். நான் உங்களுடைய தாயாக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் ஆண்டவரை மதிக்கவில்லை,
ஆண்டவருடைய ஆலயத்தை மதிக்கவில்லை, ஆண்டவருடைய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய வழிபாடுகளில் நீங்கள் பங்கேற்கவில்லை, குறிப்பாக ஞாயிறு கடன் திருநாள் திருப்பலியில் கூட நீங்கள் பங்கேற்பது இல்லை. உருளைக்கிழங்குகளை விளைவிப்பதற்காக உங்களுடைய விளைநிலங்களுக்கு நீங்கள் சென்று விடுகிறீர்கள் என்று அவர்களை பார்த்து சொல்லி அவர்களை மீண்டுமாக மனம் மாறுங்கள், உங்களுக்கான எச்சரிக்கை செய்தி நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று அன்னை மரியா அவர்களுக்கு சொல்லுகிறார். மூன்றாவது காட்சி 1858 ஆண்டு. இது பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் நடைபெறுகிறது. பெர்னதத் சுபீரு என்னும் ஒரு சிறுமிக்கு அன்னையினுடைய காட்சி கிடைக்கிறது. இந்த அன்னையினுடைய காட்சி கிடைக்கக்கூடிய வேளையில் அழகு நிறைந்த ஒரு பெண்மணியாக அன்னை அவருக்கு தோன்றுகிறார். அப்போது இந்த சிறுமி, அம்மா உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கக்கூடிய வேளையில், நாமே அமல உற்பவி, நாமே அமல உற்பவி என்று அறிவிக்கிறார். 1854 ஆண்டு அன்னையாம் திருச்சபை மரியா அமல உற்பவி என்னும் கோட்பாட்டை அகில உலக மக்களுக்கும் பிரகடனப்படுத்துகிறது. இந்த கோட்பாடு பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் பிரகடனப்படுத்தப்படுகிறது. பலர் அன்னையினுடைய அன்பை புரிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள், திருச்சபையினுடைய போதனையை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே திருச்சபையினுடைய போதனை உண்மை, திருத்தந்தை அறிவித்தது உண்மை என்பதை அன்னை மரியா இந்த காட்சியின் மூலமாக தெளிவுபடுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, புதிய வழிபாட்டு ஆண்டை தொடங்க போகிறோம். இந்த புதிய வழிபாட்டு ஆண்டு ஆண்டவர் ஆசீரை மிக தாராளமாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டு. எனவே இன்றைய வழிபாடு இறைவார்த்தை பகுதி சொல்லக்கூடிய அந்த வேண்டுதல்களை ஏற்றுக்கொள்வோம், அறிவுறுத்துதல்களை ஏற்றுக்கொள்வோம், எச்சரிக்கைகளை ஏற்றுக்கொள்வோம், மனம் மாறுவதற்கான அழைப்பை பெற்றுக்கொள்வோம். அன்னை மரியா நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த அழைப்புகளையும் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் அருள் தரும் புதிய வழிபாட்டு ஆண்டிற்குள் மகிழ்ச்சியோடு நுழைவோம். ஆமன். இறைவன் நம்முடைய தந்தை, நம் எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய நல்ல தந்தை. அவரிடத்தில் நம் வாழ்வுக்கு தேவையான நலன்களை மன்றாட்டுக்களாக எடுத்து வைத்து ஜெபிப்போம். அனைத்துலகின் அரசரே எம் இறைவா, எம் நாட்டையாளும் தலைவர்கள் இறைவனின் திருவுளப்படி நேர்மையான வழியில் நடக்கவும், நாட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யவும், ஜாதி மத வேறுபாடு இன்றி அனைவருக்காக உழைக்கவும், சோம்பலாகிய தீமையை விலக்கி உழைப்பாலும் சுறுசுறுப்பாலும் வீட்டையும் நாட்டையும் முன்னேற்றமடைய செய்யவும் வேண்டிய வரம் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, உம் திருமகனின் தலைமை பணியாளர்களாய் நீர் எம் திருச்சபைக்கு தந்த எம் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், இவர்களோடு பணியாற்றும் துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் நல்ல உடலுள்ள நலனையும் ஆன்ம பலத்தை தரவும், அவர்கள் வாழ்வில் சந்திக்கும் சவால்களை சாதனைகளாக மாற்றி இறையரசை பரப்ப தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அச்சம் கொண்டுள்ள பெண்ணே புகழத்தக்கவள் என்று இன்றைய வாசகத்தில் எங்களுக்குரைத்த இறைவா, எங்கள் குடும்பத்தின் இல்ல தலைவரும் தலைவியினரும் உமக்கு முதலிடம் அளித்து குடும்ப ஜெபம் செய்து தன்னலம் துறந்து இல்லறத்தை நல்லறமாக காத்து நற்செய்திக்கு சான்று பகரவும், திருமண வயதில் இருக்கும் இளையோருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையவும்
வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக ஜெபிப்போம். தாயும் தந்தையுமாகிய இறைவா, உமது பிள்ளைகள் நாங்கள் எங்கள் தேவைகளை உம் அன்பு திருப்பாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறோம். நீர்தாமே இதை விரைவாக எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீரளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்திற்கு ஏற்றவர்களாகி உம் கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும்
நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உம் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் என்று ஜெபித்தது போல நாங்களும் இப்பொழுது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்பொழுதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசு பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்தி இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றீர். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.